Good morning, students. Last class we have discussed features of socialism. Last class we discussed the features of socialism. Now we are going to merits of socialism and the demerits of socialism. Now we are going to discuss merits of socialism and the demerits of socialism. Merits of socialism: reduction in inequalities. Reduction in inequalities. No one is allowed to own and use the private property to exploit others. To exploit others. Any individuals that don't have right to use the property. No one allowed to own use the private property to exploit others. அங்கே ப்ரைவேட் வந்து இது ப்ரைவேட் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு வைக்கிறது அலௌடே கிடையாது. இது என் வீடு, இது என் காரணம் சொல்றதுக்கு they will not allow. ஸோ அதனால் என்ன ஆகுது? இன்இக்வாலிட்டிஸ் குறையுது. தட் இஸ் இன்இக்வாலிட்டிஸ் ரிடக்ஷன் ஆகுது. தட் இஸ் ஒன் மெரிட் ஆஃப் சோசியலிசம். No one is allowed to own, use the private property to exploit others. இது எனக்கு வீடு, இது என்னோட கார் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஒருத்தர் ஈக்குவாலிட்டி ஒருத்தர் கேப் வரும். பணக்காரன் ஆகிட்டு இருக்காங்க, ஏழைங்க ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து no one is allowed to own, use the private property. அதனால என்ன ஆகுதுன்னா ரிடக்ஷன் இன்இக்வாலிட்டிஸ், ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து குறையுது. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த மெரிட்ஸ் இன் சோசியலிஸ்டம் கண்ட்ரி. Second points. Rational allocation of the resources. Second point, rational allocation of the resources. The Central Planning Authority allocates the resources in planned manner. Wastage are minimized and investments are made to pre-planned manner. Upon the Central Planning Authority allocates the resources in planned manner. Capitalist countryல வந்து ரிசோர்ஸ் அலாட் பண்ணுறது சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி மட்டும் தான் அலாட் பண்ணுறாங்க. அதனால என்ன ஆகுது? வேஸ்ட் ஆஃப் த ரிசோர்ஸஸ் மினிமைஸ் பண்ணுறாங்க. வேஸ்ட் ஆஃப் த ரிசோர்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிற வாய்ப்பே கிடையாது. அப்படி வேஸ்ட் மினிமைஸ் பண்ணுவாங்க. அப்போ மினிமைஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் மேட் டு ப்ரீ பிளான்டு மேனர். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதுக்கு பண்ணுவாங்க? எது இம்பார்ட்டன்ஸோ அதுக்கு பிளான் பண்ணி இம்பார்ட்டன்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் மேட் ப்ரீ பிளான்டு மேனர். ப்ரீ பிளான் பண்ணி தான் எது இம்பார்ட்டன்டோ அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரேஷனல் அலோகேஷன் ஆஃப் த ரிசோர்ஸஸ், வளங்கள் வந்து எப்படி சிஸ்டமேட்டிக்காக அலாட் பண்ணுவாங்க. ரேஷனல் அலோகேஷன் ஆஃப் த ரிசோர்ஸ் வந்து ரிசோர்ஸ் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அலோகேஷன், ரேஷனல் அலோகேஷன் அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக அலோகேஷன் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன், ஆப்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஆப்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ். As inequalities are minimum, there is no one conflict between rich and poor classes. Society functions in a harmonious manner. Options of class conflicts. வகுப்பு சண்டைகள் அங்கே இருக்காது. ஏன்னா அங்கே பூவர் ரிச்சர் அப்படிங்கிற சிஸ்டம் இல்லை. There is no conflict between rich and poor class society. எல்லாருமே அங்கே ஈக்குவலாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட், வகுப்பு சண்டைகள் கிடையாது. பணக்காரங்க ஏழை அப்படிங்கிற சிஸ்டம் இல்லாதனால எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அதனால என்ன ஆகுது? ஆப்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட், வகுப்பு சண்டை இல்லாமல் இருக்குது. அது ஒரு மெரிட்ஸ் சோசியலிஸ்ட் கண்ட்ரியில். எண்ட் ஆஃப் ட்ரேட் சைக்கிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன், எண்ட் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். பிளானிங் authority takes control over the productivity and distribution of goods and services. Planning authority takes control over production and distribution of goods and services. Therefore, economic fluctuation can be avoided.
யார் யாருக்கு என்னென்ன ப்ரொடெக்ஷன் வேணுமோ என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன் வேணுமோ கவர்மெண்ட்டே அலாட் பண்ணுறதுனால இங்கே டிமாண்டு சப்ளைக்கு இடம் இல்லை. டிமாண்டு சப்ளைக்கு இடம் இல்லை. ஸோ தி எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன் கேன் பி அவாய்டட். எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன் சேஞ்சஸ் கேட்பேன். டிமாண்டு சப்ளையில் சேஞ்சஸே வராது. ஏன்னா அதை டிசைட் பண்ணுறது யார்? இது சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி. மக்களுக்கு என்ன தேவை இல்லை கொடுக்கணுங்கிறத டிசைட் பண்ணுற சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி. கன்சியூமருக்காக லிமிட்டட் சாய்ஸ். கன்சியூமருக்கு வந்து லிமிட்டட் சாய்ஸ் இருக்கு. கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் கன்சியூமர் கிங் இங்கே கன்சியூமருக்காக லிமிட்டட் சாய்ஸ். யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறாங்க, சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எண்ட் ஆஃப் அது ஒரு மெரிட்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட், ப்ரொமோட் சோசியல் வெல்ஃபேர். Promote social absence of exploitation, reduction in economies, inequalities, avoidance of trade cycles, and increase in productivity efficiency help to promote social welfare. Promotes of social welfare. Absence of exploitation, reduction in economic inequalities, avoidance of trade cycles, and increase in productivity efficiency to help the promote social welfare. எதுக்கு இம்பார்ட்டன்ட்? சோசியல் வெல்ஃபேருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ப்ரொமோட் சோசியல் வெல்ஃபேர்ஸ். கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் இந்த ப்ரொமோட் ப்ராஃபிட் மோட்டிவ். சோசியலிஸ்ட் கண்ட்ரியில் இந்த ப்ரொமோட் சோசியல் வெல்ஃபேர். இந்த வெல்ஃபேர் மோட்டிவ் அங்கே பிரைவேட் எக்கனாமியில் ப்ராஃபிட் மோட்டிவ். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிடுங்க. அப்போ ப்ராஃபிட் மோட்டிவ் இருந்ததுன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கும். அங்கே வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கும். வெல்ஃபேர் மோட்டிவ் இருக்கிறனால ஆப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன். வெல்ஃபேர் மோட்டிவ் இருக்கிறனால அங்கே சுரண்டலுக்கே இடம் இல்லை. சுரண்டுறது கொள்ளடிக்கிறதுக்கே இடம் கிடையாது. ரிடக்ஷன் இன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ். ரிடக்ஷன் இன் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ். ரிடக்ஷன் அங்கே ஏற்றத்தாழ்வே கிடையாது. எக்ஸ்ப்ளாய்டேஷன் கொள்ளடிக்கிறது கிடையாது. எல்லாருமே ஈக்குவல், எல்லாத்துக்கும் சரிசமமாக பகிர்ந்து கொடுக்கறதுனால எக்கனாமிக்ஸ் இன்இக்வாலிட்டிஸ் கிடையாது. Avoidance of trade cycles and increased productive efficiency to help to promote social welfare. சோசியல் வெல்ஃபேரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக என்னது ப்ரொடக்டிவிட்டி எஃபிஷியன்சியாக இருக்கும். அதுதான் என்னது ப்ரொமோட் சோசியல் வெல்ஃபேர். ஒன் ஆஃப் த மெரிட்ஸு சோசியல் வெல்ஃபேர். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் டிமெரிட்ஸ். டிமெரிட்ஸ் ஆஃப் சோசியலிசம். டிமெரிட்ஸ் ஆஃப் சோசியலிசம். The red tapeism and bureaucracy. Red tapeism and bureaucracy. Red tapeism and bureaucracy. Red tapeism and bureaucracy. As a decision are taken by the government agents, approval of many officials and movement of files from one table to other takes time and leads to red tapeism. Red tapeism தமிழ்ல சிகப்பு நாடான்னு சொல்றாங்க. இது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, as a decision taken by the government. எல்லா டிசிஷன் யார் எடுக்கிறா? கவர்மெண்ட் டேக்கன் பண்றாங்க. அப்ரூவல் ஆஃப் மெனி அபிஷியல்ஸ். அதை அப்ரூவல் பண்றது மெனி அபிஷியல்ஸ் தேவைப்படுது. அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஃபைல்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் டேக்ஸ் டைம். கவர்மெண்ட் சிஸ்டத்தில் ஒரு ஃபைல் வந்து மூவ்மெண்ட் ஆகுனா it will take time. ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா அதை அப்ரூவ் பண்ணணும், சிஸ்டமேட்டிக் அப்ரூவ் பண்ணணும். இது வந்து ஒரு டிமெரிட்ஸ். இட் லீட்ஸ் டு டேபிசம். அப்போ பியூரோக்ரசின்றது அதிகார வர்க்கம். அந்த அபிஷியல்ஸ் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கிறதுனால அதிகார வர்க்கத்தோடு இருப்பாங்க. ஸோ ஃபைல் வந்து ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் இட் வில் டேக் டைம். மூவ்மெண்ட் ஃபைல் வந்து ஒரு சிஸ்டம் அப்ரூவல் ஆகிறதுக்கு இட் வில் டேக் டைம். அது யார் அப்ரூவல் பண்ணணும்? அபிஷியல்ஸ், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அப்ரூவல். அவங்க அபிஷியல் பண்ணால் அவங்ககிட்ட என்ன இருக்குது? பியூரோக்ரசினா அதிகார வர்க்கம். அவங்ககிட்ட அதிகாரம், மோர் பவர், தே ஹேவிங் மோர் பவர். ஸோ சம்டைம் தே வில் மிஸ்யூஸ் த பவர். அது ரெட் டைபிசம் அண்ட் இது வந்து டிமெரிட்ஸ். கவர்மெண்ட்ல நம்மளே ஒரு கவர்மெண்ட்ல போய் ஒரு ஸ்கீம்ல பெனிஃபிட் ஆகணும்னா நமக்கு உடனே நடக்காது அந்த வேலை. இட் வில் டேக் டைம். லஞ்சம் கொடுக்கணும் அல்லது ஏதாவது நம்ம லஞ்சம் தந்தால் தான் அந்த வேலை நமக்கு நடக்கும். அதே மாதிரி சோசியலிஸ்ட் எல்லாமே ஆக்கப்பட்ட பொருள் அனைத்தும் அரசாங்கத்துக்கு சொந்தம். அப்போ ஒரு ஒர்க் நடக்கணும்னா என்ன ஆகும்?
இட் வில் டேக் டைம். ஒரு ஃபைல் வந்து இன்னொரு பிளேஸ் மூவ்மெண்ட் ஆகுது, இட் வில் டேக் டைம். ஸோ அஃபீஷியல்ஸ் வந்து அஃபீஷியல்ஸ் அதிகாரிகள் கையெழுத்து போடணும். ஸோ அவங்ககிட்ட அவங்ககிட்ட அதிகாரம் பவர் அது மோர், தே ஹேவிங் மோர் பவர். ஸோ they will misuse sometime. It will take time. So that is why red tapeism and bureaucracy. அதிகார வர்க்கம். இது ஒன் ஆஃப் த demerits of socialisms. Options of incentive. Options of the major limitation of socialism is that this system does not provide any incentives for efficiency. Therefore, productivity also suffers. Options of incentive அவங்களுக்கு இன்சென்டிவ் ஊக்கம் தர மாட்டாங்க. The major limitation of socialism is that this system does not provide any incentives for efficiency. Therefore, productivity also suffers. இப்போ பிரைவேட் எக்கனாமியில் யார் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்களோ they will give extra amount. They will give more payment incentives there. யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்கம் அதிகமாக இருக்கும், இன்சென்டிவ் அதிகமாக இருக்கும். சோசியலிஸ்ட் கண்ட்ரியில் இந்த சிஸ்டம் கிடையாது. ஒர்க் பண்ணாலும் சரி கவர்மெண்ட் என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கிடணும். ஸோ தட் இஸ் த சிஸ்டம் டஸ் நாட் ப்ரொவைட் எனி இன்சென்டிவ்ஸ் ஃபார் எஃபிஷியன்சி. அதிகமாக ஒர்க் பண்ணால் இன்சென்டிவ் இருக்குமா இருக்காது. அப்போ இன்சென்டிவ் இருக்கு. அப்போ என்ன நடப்பாங்க, மக்களோட டெண்டன்சி எப்படி இருக்கும், என்ன ஒர்க் பண்ணாலும் சரி நம்ம சேலரி கிடைக்கும் அல்லது அந்த மாதிரி இருக்கும்போது தற்போது ப்ரொடக்டிவிட்டி ஆல்சோ சஃபர். உற்பத்தி திறன் குறையும். திறமைக்கு இடமே இல்லை. அங்கே சிஸ்டம் ரூல்ஸுக்கு தான் இடம், திறமைக்கு இடம் இருக்கா இல்லை. ஆனால் ப்ரைவேட் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் திறமைக்கு தான் they will give importance, they will give more importance. So that is why demerits. One of the points, options of incentive. Next one, limited freedom of choice. Consumer do not enjoy freedom of choice over the consumption of goods and services. Consumer do not enjoy freedom of choice over the consumption of goods and services. Consumer have limited choice. ஸோ அவங்களுக்கு வாய்ப்பே குறைவு. அவங்க எந்த பொருளுமே நினைச்ச பொருள் வாங்க முடியாது. ஆனால் பிரைவேட் எக்கனாமியில் கன்சியூமர் ஆஸ் ஏ கிங். அவங்க நினைச்சா எந்த பொருளும் வாங்கலாம், எந்த பொருளும் உற்பத்தி செய்யலாம், எந்த பொருளும் அனுபவிக்கலாம். அங்கே வந்து கவர்மெண்ட் வில் நாட் இன்டர்ஃபியர்ஸ். ஆனால் சோசியலிசம் கண்ட்ரியில் கன்சியூமர் டூ நாட் என்ஜாய் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் ஓவர் த கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் எந்த பொருளுமே நம்ம நினைச்சா ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், நம்ம 10 வீடு வாங்கணும், 4 கார் வாங்கணும்னா ஆசைப்பட முடியாது. ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ லிமிட்டட் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் சோசியலிஸ்ட் கண்ட்ரியில். அது ஒன் ஆஃப் த டிமெரிட்ஸ். லாஸ்ட் பாயிண்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த பவர். இதுவும் அதிகாரம் குவிதம் தான். கான்சன்ட்ரேஷன் பவர், தட் இஸ் அதிகாரம் குவிதம். The state takes all major decisions. The private takes no initiative in making economic decisions. Hence, the state is more powerful and misuse the power can also take place. அதிகாரம் குவியது. இங்கே பாருங்க, ஸ்டேட் டேக்ஸ் ஆல் மேஜர் டிசிஷன். எல்லா முடிவும் யாருமே எடுக்கிறா? இந்த சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி, கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த ஸ்டேட் ஆல் மேஜர் டிசிஷன்ஸ், எல்லா டிசிஷன் யார் முடிவு பண்ணுறா? சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி அல்லது கவர்மெண்ட். ஆர் த ப்ரைவேட் டேக்ஸ் நோ இன்ஸ்டிடியூட்டிவ் மேக்கிங் எக்கனாமிக் டிசிஷன். அங்கே ப்ரைவேட்டுக்கு இடம் இருக்கா? இந்த ப்ரைவேட் நோ இன்ஸ்டிடியூட்டிவ் டு மேக்கிங் எக்கனாமிக் டிசிஷன். தனியார் எந்த முயற்சியுமே எடுக்க முடியாது. எனவே ஹென்ஸ் the state is more powerful. அப்போ யார்கிட்ட பவர் அதிகமாக இருக்குது? the state is more powerful. அரசாங்கத்தை தான் அதிகமாக இருக்குது. ஸோ அண்ட் மிஸ்யூஸ் த பவர். அப்போ அவங்ககிட்ட பவர் அதிகமாக இருந்தால் அதாவது மிஸ்யூஸ் த பவர். அதை என்ன பண்ண துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க, அதிகார துஷ்பிரயோகம், இதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. கேன் ஆல்சோ டேக் பிளேஸ். இதுதான் பிரச்சனை. அப்போ இது ஒன் ஆஃப் த டிமெரிட்ஸ், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த பவர். ஓகே, தேங்க்யூ.